உங்கள் லைஃப்பில் சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால் உங்களை அழிப்பதற்கு அல்ல, உங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். சாயங்காலத்தில் உனக்கு அழுகை இருக்கும், ஏன்னா காலையில் சில பாடுகள் கஷ்டங்கள் உனக்கு இருக்கிறதுனால சாயங்காலத்தில் அழுகை தங்கி இருக்கும். ஆனால் விடிய காலத்தில் உனக்கு ஆண்டவர் களிப்பை உண்டாக்குவார். நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். செவிகொடும், நான் பாடுகள், என் முகம் மறைக்கப்படுது, எனக்கு செவிகொடும், என் மேல இரக்கமாயிரும். கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராய் இரும் என்று சொல்லி, கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராய் இரும் என்று சொல்லி, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சினேன். கலங்கினவனா இருக்கும்போது ஒரே ஒரு காரியம்தான் நம்ம விடுதலையாக்கும், நம்ம ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா. கை உயர்த்தி எனக்கு ஆண்டவரே நல்ல கரம் வைத்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையிலப்பா ஆண்டவரே ஜெபிக்கிற ஒரு ஆவியை தாரும். கெஞ்சணும் ஆண்டவரே, உம்மை நோக்கி அழணும் ஆண்டவரே, உங்கள் முகம் தெரியணும். என் வாழ்க்கையில் பாடுகள் கலக்கங்கள் இருக்கும்போது உம்முடைய அற்புதத்தை நான் பார்க்கணும். என் வாழ்க்கையில் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேனப்பா. யாரிடத்துக்கு போவேன்? கூப்பிடும்போது என்ன நடக்கும்? 11ஆம் வசனம், புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். பாடுகள் வரும், கலக்கம் வரும், முகம் மறைக்கப்படும். ஆனால் நீ ஜெபம் பண்ணும்போது, நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது, கெஞ்சும் போது ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார்.